ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஒரு பயங்கர கிரேஸ் இருக்குது இந்த எலெக்ஷன் வந்து என்ன நடக்க போகுதுன்ட்டு. எங்கள் ஃப்ளாட்டில் இருக்கிற ஒரு வயசான தாத்தாவும் என்கிட்ட கேட்டார், என்னப்பா நடக்கும் நாளைக்கு அப்படின்னு கேட்டார். அந்த மாதிரி விஜய் மாமா ஜெயிச்சுட்டு வரான்னு ஒரு குட்டி குழந்தை வந்து கேட்கும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே இருக்குது இந்த தேர்தலில் அப்படின்றது தான் ரொம்ப கிளியராக தெரியுது. ஹரி, எனக்கு உங்களை பார்த்தா முதல்ல வலதுசாரியாக பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் திமுக ஜெயிக்கும் நீங்கள் விஜய் மாமான்னு சொல்கிறீங்க. நீங்கள் யாருன்னே புரிஞ்சுக்க முடியல. இல்லை சி அப்படி கிடையாதுங்க. இப்போ திருப்பி சொல்கிறேன், நாளையிலேருந்து என்னுடைய மோடு வலதுசாரி மோடாக தான் போகும். அப்படியா? இல்லை, அனலிஸ்ட்னு வரும்போது அனலைஸ் பண்ணும்போது அது அப்படி தான் இருக்கணுன்றது என்னுடைய ஒரு முக்கியமான. ப்ளஸ் நான் வந்து நேர்மையாக எனக்கு வந்து டேட்டாவை நான் அப்படியே கொடுத்துருக்கேன். அதில் எந்த இடத்துல டேட்டா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோ எதுவும் பண்ணாமல் எனக்கு என்ன நம்பர்ஸ் வந்தோ அதை நான் கொடுத்துருக்கேன். அந்த இடத்துல வந்து நான் பார்க்கணும். ஐ அப்ரிஷியேட் தட். நம்முடைய அருண் கிருஷ்ணமூர்த்தி இணைஞ்சிருக்கிறாரு. ஏதோ அவருக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ரகசியமாக மூடுறாரு பாருங்க. இல்லை, அவருக்கு பெரிய நம்பர் தான் வந்துட்டு ரகசியமா வந்துருச்சா? நோ we just preparing. இன்னைக்கு நிறைய வரும். as we discussed earlier also. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொன்னபடி தான் ரவுண்ட்ஸ் என்ன மறைக்கிறீங்க. எதை மறைக்கிறீங்க? கேமராக்காக மறைச்சது திறந்து வச்சா ஒன்றும் இல்லை. ஸோ ஆல் தட் we are looking for is இன்னைக்கு போக போக நம்ம வந்து இன்னைக்கு அவர் வச்சிருக்க வெப்சைட்ல பெரிய நம்பர்ஸ் வரும். இன்னைக்கு போக எந்த ரவுண்ட்ஸில் எப்படி மார்ஜின்ஸ் க்ளோஸாக இருக்க போது, மும்முனை 4 முனை போட்டி, அதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணுவோம். நீங்கள் நம்மோட ஒரு 2014 ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. வி ஹவ் சீன் வெரி மெனி எலெக்ஷன்ஸ். 14 பார்த்துருக்கோம், 16 பார்த்துருக்கோம். அஃப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடியும் நம்ம பார்த்தது உண்டு. இந்த தேர்தலில் ரொம்ப வித்தியாசமாக, ரொம்ப சேலஞ்சிங்காக நீங்கள் கிரவுண்டுக்கு போயிருக்கிறீங்க, ஒப்பீனியன் போல்ஸ் பண்ணியிருக்கிறீங்க. ரொம்ப ஹைலைட்டாக இந்த எலெக்ஷனை நீங்கள் பார்த்தது என்ன? மார்ஜின்ஸ். அதுக்கு தான் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுறோம். பல தொகுதிகளில் 30,000, 50,000, 1,00,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்த வரலாறுலாம் இந்த மாநிலத்தில் உண்டு. இன்றைக்கி வந்து அந்த மாதிரி தொகுதிகள்லேயே கூட 10,000, 20,000 அந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் ஜாம்பவான்களே ஜெயிக்க போகிறாங்க. எதனால? விஜய் வந்ததுனாலயா? கண்டிப்பாக. ஏன்னா ஆல்டர்னேட்டிவ்னு எப்போவுமே பேசிகிட்டு இருந்திருக்கோம். அந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து வெற்றி வாக்கை பெறப்போகுதா, வெற்றி நிர்ணயிக்கக்கூடிய வாக்கை பெறப்போகுதாங்கிற பதில் தான் இந்த தேர்தலில் பெருசாக கிடைக்க போகுது. இந்த கட்சியாக அந்த கட்சியாங்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். ஆனால் இந்த முறை அப்படி இல்லாமல் எந்த கட்சி 3ல் யார் வரப்போகிறாங்கங்கிறதுக்கான டிஃப்ரென்ஸை வந்து எப்படி கொண்டு வர போகிறாங்க. ஸோ மார்ஜின் வந்து அதிரி புதிரியாக ஜெயிச்சாங்க, 6 இலக்கில் ஜெயிச்சாங்கிறதெல்லாம் இந்த முறை இருக்காது. கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் பரவலாக இருக்காதுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக நம்ம ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஆத்தூர் எடுத்துக்கோங்க, திண்டுக்கல் ஆத்தூர் ஆர் ஒட்டஞ்சத்திரம், இந்த 2 தொகுதி தான் ஃபர்ஸ்ட் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா இங்கே வந்து எதிர்க்க ரெக்கார்ட் மார்ஜினில் ஜெயிக்கிற பலம், எதிர்க்க ரொம்ப பலமாக கேண்டிடேட்ஸ் இல்லை. அங்கே வந்து யாராலையும் திரு நத்தம் விஸ்வநாதனும் திரு ஐ பெரியசாமியும் போட்டி போடும்போது தான் மார்ஜின் சுருங்கி நெருங்கி வந்தது. அப்போவே நம்ம அந்த எலெக்ஷன் 2016 அந்த எலெக்ஷனில் அந்த தொகுதியை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுறோம். நத்தத்தையும் பார்க்குறோம், ஆத்தூரையும் பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது அதிமுக மாநிலம் ஃபுல்லாக ஜெயிச்சு வந்தாலும் ஐ பெரியசாமி அவர்கள் வந்து ஒரு சொற்ப வாக்கில் கொஞ்சம் மார்ஜின் குறைஞ்சி ஜெயிச்சு வந்துடுறாரு. இன்றைக்கி வந்து அவருக்கு அகெயின்ஸ்டாக ஏடிஎம்கே தான் நிற்கிறாங்க. ஆனால் கேண்டிடேட் ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்க்க வேண்டியது இருக்குது. அடுத்தது விஜய் கட்சி இருக்குது. விஜய் கட்சியில் வேட்பாளரை தெரியலனா கூட பரவலாக விஜய் விசில் அந்த ஃபேக்டருக்கு ஓட்டு போடுறாங்க. அப்படிங்கிறப்போ ஆத்தூரில் இந்த முறை மார்ஜின் என்ன, அதுதான் கேள்வி. ஸோ இப்போ நீங்கள் ஆத்தூர் இதெல்லாம் சொல்லும்பொழுது அது அதிமுக ஆட்சியோ திமுக ஆட்சியோ எந்த அலையோ இந்த அலையோ எந்த அலை இருந்தாலும் அந்த கேண்டிடேட் வெற்றி பெறக்கூடிய தொகுதி, அந்த தொகுதிகளெல்லாம் கூட போட்டி கடுமையாக இருக்கலாம், இல்லை மார்ஜின்ஸ் வந்து குறைவாக இருக்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுது. இல்லை அதெல்லாம் டிஃபை பண்ணி ஒரு வழக்கமான தேர்தலாக அமைய போகுதா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு தெரிஞ்சிடும். இங்கே தேர்தல் திருவிழா களகட்டி இருக்குது அப்படின்னா மதுரையில் 2 திருவிழா. சித்திரை திருவிழா ஒரு பக்கம், கள்ளழகர் தசாவதார காட்சி கொடுக்குறாரு அப்படின்னா இன்னைக்கு தசாவதாரம் எடுக்க போகிறது யார் அப்படிங்கிற கேள்விலாம் இருக்குது. மாரிசாமி இணைந்திருக்கிறாரு. மாரிசாமி, உங்களுக்கு தான் டபுள் டியூட்டி. ஒரு பக்கம் கள்ளழகரை பார்க்கணும், இந்த பக்கம் எந்த அழகர் வராருன்னு பார்க்கணும். தமிழ்நாட்டுக்கு எப்படி இருக்குது நிலவரம்? மதுரை வழக்கமாகவே தூங்கா நகரம், இன்னைக்கு இன்னும் கூட தூங்காதுன்னு நினைக்கிறேன். காட்சிகளை சொல்லுங்க. அது உலக புகழ் பெற்ற சித்திரை திருவிழா அது வருது மதுரையில். அது போக இந்த ஜனநாயக திருவிழா, தேர்தல் திருவிழா, இது ஒரு 2 வருடம் 3 வருடத்துக்கு ஒரு அந்த தேர்தல் வரும்போதெல்லாம், இப்ப சட்டமன்ற தேர்தல் வரும்போதெல்லாம், கடந்த 5 வருடத்துக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தல் வரும்போதும் தேர்தலும் இதுவும் சேர்ந்து வந்துச்சு. இதே மாதிரி இந்த வருடமும் சித்திரை திருவிழாவும் ஜனநாயக திருவிழாவும் சேர்ந்து வந்திருக்கு. இருந்தாலும் நாங்க தந்தி தொலைக்காட்சி பணியாளர்கள் வந்து டியூட்டி பார்க்கறதுல சளைத்தவர்கள் அல்ல அப்படின்றத காமிக்கிற மாதிரி இன்னைக்கு நைட்டு 3:30 மணிக்கு பூப்பல்லக்கு, அந்த பூப்பல்லக்க முடிச்சுட்டு ஒரு 1 மணி நேர இடைவெளியோட உடனடியா பணிக்கு வந்திருக்கோம்.
இங்க பாருங்க, நம்ம கேமராமேன் மணிகண்டன் காமிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்க மதுரை கல்லூரி, மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவு 5 இடங்கள்ல வாக்கு எண்ணும் மையங்கள், மொத்தம் 10 சட்டமன்ற தொகுதிகள், 5 வாக்கு எண்ணும் மையங்கள். இதுல வந்து மதுரை கல்லூரியில் நம்ம இருக்கோம். இங்க வந்து மதுரை மேற்கு, மதுரை மத்திய தொகுதிக்கான இந்த இது வாக்கு எண்ணும் மையம். இங்க மதுரை மேற்கு தொகுதியில முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் அதிமுக சார்பா போட்டியிடுறாரு, திமுக சார்பா ரகுபாலாஜி. அதே மாதிரி மதுரை மத்திய தொகுதியில ஸ்டார் கேண்டிடேட் சுந்தர் சி அதிமுக அலைன்ஸோட புதிய நீதி கட்சி சார்பா போட்டியிடுறாரு. அது போக மத்திய தொகுதியில பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மிக முக்கியமான கேண்டிடேட் திமுகல, இவங்க எல்லாம் போட்டிடுறாங்க. அந்த வாக்கு எண்ணும் மையத்தில் நம்ம இருக்கோம். அது போக மதுரை மாவட்டத்தை மொத்தமா பார்த்தோம்னா அதிகபட்சமா கிழக்கு சட்டமன்ற தொகுதியில 29 சுற்றுகள் வாக்கு எண்ணிக்கை நடக்க இருக்கு. குறைந்தபட்சமா தெற்கு சட்டமன்ற தொகுதியில 17 சுற்றுகள் நடக்க இருக்கு. அது போக 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் காவல் பணியில ஈடுபட்டிருக்காங்க. மதுரையில வந்து மதுரை கிழக்கு, மேலூர், சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை மத்திய, மதுரை திருப்பரங்குன்றம், திருமங்கலம், உசிலம்பட்டி. நம்ம மீண்டும் வர்றோம் மாரிசாமி, நம்ம மதுரையில இருந்து அந்த ஃபீல்ல நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ வர்றவங்க எல்லாம் தேர்தல் அதிகாரிகள் அப்படின்னு நினைக்கிறேன், முகவர்களும் கூட வருவாங்க. அவங்களுக்கு QR கோடெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கின்றோம். மாரிசாமி, தேங்க்யூ வெரி மச் ஃபார் த ரிப்போர்ட். அருண், இப்போ வந்து 29 சுற்றுங்கிறோம், சென்னையிலலாம் 23 சுற்றுலாம் போகிறத பார்க்குறோம். இப்போ நம்ம லாஸ்ட் எலெக்ஷன் நம்ம இணைஞ்சிருந்தோம் இல்லையா, அப்போ வந்து கோவை தெற்கில் 4 மணிக்கு ஒரு நம்பர், 5 மணிக்கு ஒன்று, 6க்கு ஒன்று, 7க்கு ஒன்றுன்னு நம்மளை டு த வயர் எடுத்துகிட்டு போச்சு. நம்மளை வந்து அந்த தேர்தலில் அந்த தொகுதி மட்டும் கடைசி வரைக்கும் விழிப்பாக வச்சுட்டு இருந்தது. அந்த மாதிரி ஒரு சில தொகுதிகள் இருக்குமா? ஏகப்பட்ட தொகுதிகள் இருக்குமா? நிறைய தொகுதி, எல்லா தொகுதிகளும் இருக்குமா? சோழிங்கநல்லூர் பார்த்தீங்கன்னா 4,40,000 ஓட்ஸ் போல இருக்கு. இது வந்து கவுண்டிங்கே இன்னைக்கு நைட் வரைக்கும் இழுத்துருவாங்கன்னு தான் தோணுது. அண்ட் நம்மலாம் டபுள் ஷிஃப்ட் தான், அவர் சொன்ன மாதிரி பல விஷயங்கள் கவர் பண்ணி. சோழிங்கநல்லூர் இஸ் ஒன் கான்ஸ்டுவன்சி வீல் வாட்ச். கோயம்புத்தூர் சவுத் திருப்பியும் வீல் வாட்ச் வெரி க்ளோஸ்லி. இது இல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய பல தொகுதிகள், மதுரவாயில் ஆகட்டும், தாம்பரம் ஆகட்டும், பல்லாவரம், ஆர்கே நகர், ராயபுரம், இந்த மாதிரி தொகுதிகளில் ஓட்ஸ் வந்து ஜாஸ்தி இல்லைனா கூட இங்கே வந்து மார்ஜின்ஸ் ஒரு 200 ஓட்டுக்கு கீழே, 100 ஓட்டுக்கு கீழே திடீர்னு கவுண்டிங்கை ஸ்டாப் பண்ணி ரீகவுண்ட் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு, அண்ட் அந்த 60 ஓட்டில் ஜெயிக்கிறாங்க, 80 ஓட்டில். 2 எக்ஸாம்பிள் சொல்லலாம். காட்டுமன்னார் கோயில் திருமாவளவன் அவர்கள் ஜெயிச்ச அந்த டைமும், போன முறை கோயம்புத்தூர் சவுத்தும். இதெல்லாம் நெருங்கி வந்ததுக்கு காரணம் மேலே கீழே ஒருத்தர் மாறி மாறி வந்ததுக்கு தான். இந்த முறை அந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இந்த தொகுதி இந்த திசை தான் போகுதுன்னு ஒரு 5000 மார்ஜின்ல ஒரு 2வது ரவுண்டு 3வது ரவுண்ட்ல வரும்போது சொல்லலாமா? முடியாதே. இன்னைக்கு நீங்க பாருங்களேன், 1,30,30,000 ஓட்டு போல இருக்கிற ஒரு தொகுதி, எக்ஸாம்பிள் ஒரு தொகுதி எடுக்கிறோம் அப்படின்னா அதுல வந்து இன்னைக்கு 30%, 33%, 35% இந்த மாதிரி யார் பிரிச்சுக்கிறாங்க. அண்ட் தொகுதியோட எந்த பகுதியோட பாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. சி ஃபார் எக்ஸாம்பிள் 3 பொட்டியை தரங்கடா அப்ப பாத்துக்கலாம். அதெல்லாம் இன்னைக்கு மேட்டர்ஸ், இன்னைக்கு ரொம்பவே மேட்டர்ஸ். ஸோ ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு வேற மாதிரி வாக்களிச்சிருக்கலாம். ஸோ we cannot come into any conclusion. 11 மணிக்கு இந்த ஆட்சி நம்மளால வழக்கமா சொல்ல முடியும்ல, அப்படி சொல்ல முடியாது. கண்டிப்பா 11 மணிக்கு இன்னைக்கு அது சொல்றாங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் பவர் தான் இருக்கு. 1 மணிக்கு we will but are we hyping too much? No. வழக்கமா இப்ப போன எலெக்ஷன்லாம் நம்ம வந்து நம்ம இந்த முறை நம்ம are we reading too much? 16லயோ 21லயோ அதுக்கு முன்னாடியோ கிட்டத்தட்ட ஒரு 11-12 மணிக்கு நமக்கு தமிழ்நாடு வந்து ட்ரெண்ட்ஸ் சொல்லிடும். ஸோ அப்படி சொல்லாத இந்த முறை சொல்லாதுங்கிறத விட சொல்லுமாங்கிற டவுட் இருக்கிறதுனால தானே we are being cautious. தசா ஏதோ படத்துல கமல்ஹாசன் சொன்ன மாதிரி கடவுள் இல்லைன்னு சொல்ல இருந்தா நல்லா இருக்கும். என்ன ஆயிடுது அப்படின்னா இந்த தேர்ட் ஃபோர்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம பேசின மாதிரி வெற்றி வாக்கா, வெற்றி பெற போற வாக்கா, அது தொகுதி வாரியாவா இல்ல பரவலாவா, வேவ் இருக்கு அப்படின்னா அதை கணிச்சிட்டோமா இல்லையா, இதெல்லாம் தான் கேள்விக்கான பதில்கள் தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.